அரவேனும் ராகு ஐயனே போற்றி, கரவாதருள்வாய் கஷ்டங்கள் நீக்கி, ஆக அருள்புரி அனைத்திலும் வெற்றி, ராகு கன்னியே ரம்யா போற்றி. கேது தேவே கீர்த்தி திருவே, பாதம் போற்றி பாவம் தீர்ப்பாய், வாதம் வம்பு வழக்குகள் இன்றி, கேது தேவே கேண்மையாய் ரக்ஷி. வணக்கம் நேர்களே, இது உங்கள் அபிமான புதுயுகம் வழங்கும் ராகு கேது பெயர்ச்சி சிறப்பு நேரலை நிகழ்ச்சி. இன்னைக்கு நடக்க போற இந்த பெயர்ச்சியால 12 ராசிகளுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்க போகுதுன்னு நமக்காகவே கணித்து சொல்றதுக்காக இங்க 2 ஜோதிட மேதைகள் வருகை தந்திருக்காங்க. ஒருவர் சர்வமத ஜோதிட மகரிஷி SRJ ராஜயோகம் லயன் டாக்டர் கே ராம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மற்றொருவர் பேராசிரியர் பஞ்சநாதன் அவர்கள். வணக்கம் சார். வழக்கம் போல உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாத்தையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444496995. நேர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். ஏற்கனவே ஒரு நேயர் மேஷராசி குறித்து கேட்டிருந்தாங்கன்னா அடுத்த நேயர் மீண்டும் அதே ராசியை பத்தி தயவு செய்து கேட்காதீங்க. எனக்கு இந்த 1 மணி நேரத்துக்குள்ள நம்ம 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களையும் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? நன்றி சார். இப்போ நிஜ கிரகங்கள் நிழல் கிரகங்கள் 2 இருக்கு இல்லைங்களா? இந்த ராகு கேது பாத்தீங்கன்னாக்கா சாயா கிரகங்கள், அதாவது நிழல் கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய பெயர்ச்சிக்கு நிஜத்திற்கு கொடுக்க வேண்டிய அளவிற்கு முக்கியத்துவம் நம்ம கொடுக்கத்தான் வேணுமா? ஏன் கொடுக்கணும்? பொதுவாகவே அதாவது நிஜ கிரகம் நிழல் கிரகம் அப்படிங்கிறத விட ஷாயா கிரகங்களாகவும் ஷர்ப கிரகங்களாகவும் விளங்கக்கூடிய மிகப்பெரிய, அதாவது இருக்கிற நவ கிரகங்களிலேயே மாபெரும் சக்தியுடைய கிரகம் ராகு பகவானும் கேது பகவானும். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா மற்ற கிரகங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ திங்கள் செவ்வாய் புதன் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிரகத்துடைய ஆதிபத்தியம் இருந்துகிட்டு இருக்கும். ஞாயிற்றுக்கிழமைனா ஆதித்ய பகவான், திங்கக்கிழமைனா சந்திர பகவான், செவ்வாய் கிழமைனா அங்காரக பகவான், புதன் கிழமைனா புதன் பகவானுடைய அனுகிரகம் இந்த மாதிரி அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். வெள்ளிக்கிழமை மகாலட்சுமியோட அனுகிரகம் நிறைந்த குரு பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் எந்த கிரகம் நவ கிரகங்களிலேயே வலிமையான கிரகம்னு நம்ம எல்லாம் பயந்துட்டு இருக்கிறோம் இல்லையா, சனி பகவான், அந்த சனிக்கிழமை கூட ராகு காலம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சக்தியை வல்லமையை தன்னகத்தே வச்சிருக்கக்கூடிய கிரகம் இந்த பாம்பு கிரகங்களாக விளங்கக்கூடிய ஷர்ப கிரகங்களாக விளங்கக்கூடிய இந்த ராகு பகவானும் கேது பகவானும் தான். சுருக்கமாக சொல்ல போனோம் அப்படின்னா, அதாவது ஒரு வீட்டில் கொள்ளையில் நடக்கிற சண்டைக்கும் ஒரு நாட்டில் எல்லையில் நடக்கிற சண்டைக்கும் மிகப்பெரிய காரணம் ராகு பகவானும் கேது பகவானும். அப்படிப்பட்ட ராகு பகவான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு 18 மாதங்களுக்கு ஒரு முறை பயிற்சியாகிறார். இந்த பயிற்சி மகிழ்ச்சியா வளர்ச்சியா நெகிழ்ச்சியா அப்படிங்கிறதான் நிகழ்ச்சியில் நம்ம பார்க்கிறோம். சிறப்பான விளக்கம் கொடுத்தீங்க சார். சார், இந்த ராகு கேது பயிற்சி இதனை குறித்த உங்களுடைய அபிப்பிராயம் சொல்லுங்களேன். இந்த பயிற்சி பொதுவாக எப்படி இருக்கும்? அதாவது ராகு கேது இரண்டுமே பயிற்சி காலம் 1.5 ஆண்டுகள். இன்னைக்கு இதில் ஒரு விளையாட்டான விஷயம் என்று எடுத்துக்கொண்டாலும் இந்த சனி கிரகம், ராகு கிரகம், இந்த ராகு கேது இந்த மாதிரி கிரகங்கள் எல்லாமே தீய கிரகங்கள் என்று மக்கள் பயப்படக்கூடிய கிரகங்களுடைய பயிற்சி காலம்தான் மிக அதிகம். சனி பகவானுடைய பயிற்சி காலம் 2.5 ஆண்டுகள், ராகு கேதுவுடைய பயிற்சி காலம் என்று பார்த்தால் 1.5 ஆண்டுகள். இப்படி இந்த கிரகங்களுக்கு தான் அதிக காலகட்டத்தை கொடுத்திருக்கிறார்கள். இப்படி ஒரு வார்த்தை சொன்னீங்க, உண்மையாவே இவை எல்லாம் தீய கிரகங்கள் தானா? பயமும் தேவைதானா? இதுல மக்களுக்கு இருக்கக்கூடிய பயம் தேவையற்ற பயம். ராகுவும் கேதுவும் பற்றி இவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்க ஜாதகத்திலே எப்படி இருக்கிறது என்று பார்த்துதான் நீங்கள் பலன் தெரிந்து கொள்ள வேண்டுமே தவிர பொதுவான பலன்களை வச்சுக்கிட்டு ராகு கேது ராசிக்கு பொருந்தாத இடத்திலே வந்திருக்கிறது, நமக்கு தீயதை தந்து விடுமோ என்று அச்சம் கொள்ள தேவையில்லை. ராகு கேதுக்கள் மிகப்பெரிய நன்மைகளை தருவார்கள். ராகு என்றால் பிரம்மாண்டம், கேது என்றால் மிகச் சிறியது. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, மிகப்பெரிய இருட்டு அப்படின்னா ராகு, வெளிச்சத்தில் ஒரு சிறிய இருட்டு அப்படின்னு சொன்னால் கேது. இந்த ராகுவும் கேதுவும் வருகிற போது மனிதனுடைய வாழ்க்கையுடைய கர்ம கிரகங்கள் என்று சொல்கிறோம். கர்மா தியரி ஒர்க் அவுட் ஆகிறது இந்த கிரகங்கள் மூலம்தான். ஆகவே எந்த நாட்கள் எடுத்துக்கொண்டாலும் இவர்களுடைய ஆதிக்கம் அதிகம். அதில் கேது பகவானுடைய காலகட்டத்தை யமகண்ட நேரம் என்று சொல்கிறோம். இந்த கிரகங்களை பற்றி அச்சம் கொள்ள தேவையில்லை. உதாரணமா செவ்வாய்க்கிழமை ராகு காலம் வருகிறது. அந்த ராகு காலத்திலே துர்க்கைக்கு விளக்கேற்றுகிறோம். அப்போ என்ன காரணத்தால் அந்த காலத்தை பற்றி பயம் இல்லாமல் துர்க்கைக்கு விளக்கேற்றுவதனாலே நன்மைகள் பெருகும் என்று நம்புகிறோம். ஆகவே ஞாயிற்றுக்கிழமை மாலையிலே பைரவருக்கு பரிகாரம் செய்கிறோம். இந்த காலகட்டங்கள் எல்லாமே அற்புதமான நன்மைகள் செய்யக்கூடிய காலகட்டங்கள் தான். ஆகவே ராகு கேது பயிற்சியை பற்றி அச்சம் கொள்ள தேவையில்லை. சிறப்பா சொன்னீங்க சார். ராகுனா யாரு, கேதுனா யாரு, பயிற்சினா என்ன எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இப்போ 12 ராசிகளுக்கு இந்த பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுதுன்னு நம்ம பார்க்க போறோம். மீண்டும் ஒரு முறை உங்க எல்லாருக்கும் சொல்லிடுறேன், ஒரே ராசியை பத்தி திருப்பி தயவு செய்து கேட்காதீங்க. வணக்கம், யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா.
வணக்கம், யார் பேசுறீங்க? லோகேஸ்வரி பேசுறேன். லோகேஸ்வரி அம்மா சொல்லுங்க, இன்னைக்கு என்ன கேட்க போறீங்க? நன்மகிட்டேன்னு பேசுறோம். சொல்லுங்க லோகேஸ்வரி அம்மா. என்னோட நட்சத்திரம் மேஷராசி, பரணி நட்சத்திரம். ஓகே, மேஷ ராசிக்கு இந்த பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லிடுங்க. February 24, ஓகே, 1977. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் மத்தியானம். ஓகேம்மா. சார், மேஷராசி பத்தி பொதுவா நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி லோகேஸ்வரி அம்மாவுக்கு இந்த பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும்னு பார்த்துடலாம். லோகேஸ்வரி அம்மாவுடைய பிறப்பு என்ன வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் ஆதிக்கத்தில் வந்திருக்கு. பொதுவாகவே மேச ராசிக்கு மேன்மையான காலங்களாக இந்த காலங்கள் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத விட இவங்களுடைய ஜாதகப்படியும் இப்போ இருக்கிற ராகு பகவான் கோச்சாரப்படியும் இவங்களுக்கு நன்மையான காலம்தான். கடந்த காலங்களில் உடல் ரீதியாக ரோதனை, மனோ ரீதியாக வேதனை அப்படிங்கிற ஒரு அளவில் இருந்துட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போ சரியாக மதியம் 12 மணி 42 நிமிடத்திற்கு மேலே இந்த ரோதனை வேதனையெல்லாம் விலகி சாதனை பண்ணக்கூடிய காலங்கள் வருது. பயப்பட வேண்டாம். அழைப்பிற்கு நன்றி. இப்போ மேஷராசிக்கான பொது பலன், ஏன்னா இவங்கள மாதிரியே நிறைய பேர் மேஷராசி அன்பர்கள் இருப்பாங்க இல்லைங்களா? அவங்க எல்லாரும் எங்களுக்கு இந்த பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் அப்படின்னு ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. மேஷராசி ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும்? பொதுவாகவே மேச ராசிக்கு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துல ராகு பகவானும், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துல கேது பகவானும் பயிற்சியாக இருக்காங்க. அப்போது பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாஸ்திர ரீதியாக ராகு பகவான் நல்லது பண்ணார்னா கேது பகவான் கெடுதல் பண்ணுவார், கேது பகவான் நல்லது பண்ணுறாருனா ராகு பகவான் வந்து கெடுதல் பண்ணுவார். இந்த மாதிரி ஏருக்கு மாறாக எதிர்மறையான கிரகங்களாகத்தான் இந்த சர்ப்ப கிரகங்கள் இருந்துகிட்டு இருக்குது. ஜாதக ரீதியாக வந்து பாருங்களேன், ஒருவர் நல்லவராக இருந்தாலும் கெட்டவராக இருந்தாலும் ராகு எங்கே நிற்குதோ அதுக்கு நேர் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்துல தான் கேது இருப்பார். கேது எங்கே இருக்காரோ அதுக்கு நேர் 7ஆம் இடத்துல தான் ராகு இருப்பார். இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் இந்த மேச ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி எந்த மாதிரி நல்லது பண்ணும் அப்படின்னா, சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு ஒரு சில சோதனைகளை, அதாவது உடல் ரீதியாக ஒரு சில சோதனைகளை கொடுக்க வேண்டிய அமைப்பு இருந்தால் கூட என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, கடக ராசியில் ராகு பகவான் பயிற்சி ஆகிறார். அப்போது இந்த கேது பகவானும் மகர ராசியில் பயிற்சி ஆகிறாருங்க. நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணுங்க. அதாவது சாஸ்திர ரீதியாகவே இந்த மாதிரியான மேடம் எருது சுறா நண்டு கண்ணி இவ்வைந்திடத்தில் கருணாகம் வீற்றிருக்க பூமேடை படுத்துறங்கும் ராஜயோகங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லியிருக்குது. எந்த சாஸ்திரம் ராகுவை போல கொடுப்பாரிலையும் சொல்லியிருக்குதோ, கேதுவை போல கெடுப்பாரிலையும் சொல்லியிருக்குதோ, அதே சாஸ்திரம் தான் இந்த பழமொழியை மேடம் எருது சுறா நண்டு கண்ணி வைந்திடத்தில் கருணாகம் வீற்றிருக்க பூமேடை படுத்துறங்கும் ராஜயோகங்கிற ஒரு அமைப்பு கொடுத்துருக்காருங்க. அந்த ராஜயோகங்கிற அமைப்பினுடைய விளக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மேஷம் அல்லது ரிஷபம், கடகம், கன்னி, விருச்சிகம், மகரம் இந்த இடத்துல வந்து ராகு பகவான் பயிற்சியானார் அப்படின்னா மிகப்பெரிய நன்மையை கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறது சாஸ்திர உண்மை. அந்த வகையில் ராகு பகவான் இப்போ கடக ராசியில் வந்து பயிற்சியாக போறாருங்க. மிகப்பெரிய நன்மையை உண்மையாக கொடுத்தாகணுங்கிற விதி ராகு பகவானுக்கும் இருக்குது. அதே மாதிரி கேதுவை போல கெடுப்பார் இல்லை அப்படிங்கிற பழமொழியை அடியோடு தகர்த்தெறிந்து மகர ராசியில் அடி எடுத்து வைக்கக்கூடிய கேது பகவான் தகரத்தை கூட தங்கமாக்கக்கூடிய தகுதியை கொடுக்கக்கூடிய வல்லமையோடு தான் இருந்துட்டு இருக்கிறாரு. அனைத்து நபர்களையும் ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய அளவுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ செய்யப்படுகிற தவறுகளை கூட மறைத்து மிகப்பெரிய தாத்பரியங்களை கொடுக்கக்கூடிய, அதாவது மோட்சகாரகன் ஞானகாரகன் என்று சொல்லக்கூடிய கேது பகவான் மகரத்திற்கு நிகரமில்லைன்னு சொல்லக்கூடிய மகர ராசியில் பயிற்சி ஆகிறாருங்க. பயப்படவே வேண்டாங்க. எந்த ராசியாக இருந்தாலும் இந்த ராகு பகவானும் கேது பகவானும் சண்டை, சச்சரவு, யமபயம் இந்த மாதிரியான அத்தனை விஷயங்களையும் அடியோடு தகர்த்து நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய வல்லமையோடு தான் வந்திருக்காரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ கவலையே வேண்டாம், உங்களுக்கு ராஜயோகம் தான் அப்படின்னு சொன்னீங்க. சிறப்பான விளக்கம் கொடுத்தீங்க சார். ஒரு நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், யார் பேசுறீங்க? ஹலோ, ரிஷபராசிக்காக கேக்குறேங்க. ஓகேமா, உங்க பேர் என்ன? இந்த ரிஷப ராசிக்கார அவங்க பேரை மட்டும் சொல்றேன். வர்ஷா. ஓகே. டேட் ஆஃப் பர்த்? டேட் ஆஃப் பர்த் 12 ஓகே 1 1914. 2014. பிறந்த நேரம்? நேரம் வந்து காலையில 7 மணி 7:30 மணி. ஓகே. வர்ஷா வந்து ரிஷப ராசி, என்ன நட்சத்திரம்மா? ரோஹிணி நட்சத்திரம். ஓகே சார், இவங்களுக்கு உண்டான பலன்கள் சொல்லலாம் சார். அதாவது வர்ஷாவுக்கு வாழ்த்துக்கள்மா. இப்ப பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ரோகிணி நட்சத்திரம், ரிஷப ராசி இல்லையா? இப்ப இவங்களுடைய ஜாதகத்திலே ராகு பகவான் பயிற்சி என்பது இவர்களுடைய வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய மாற்றங்களை உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது. கேது பகவான் இவருடைய லக்னத்திலே வந்து உட்கார்கிறார். ஆகவே இந்த லக்னத்தில் உட்காரக்கூடிய கேது பகவான் இவருடைய படிப்பு விஷயங்கள் இருக்கு பாத்தீங்களா. இப்ப வயசு வந்து ரொம்ப சின்ன வயசு, அதனால படிப்பை கூட தொழுவதற்குரிய நேரம் இது இல்லை.
ஆனால் இவருடைய கம்யூனிகேஷன் விஷயங்கள் இருக்கு பாருங்க, அது அந்த குழந்தையுடைய பேச்சு, அது உங்க வீட்டை மயக்கக்கூடிய வகையிலே நல்ல மழலை பேச்சு, அதனுடைய முன்னேற்றம், கல்வி, இந்த குழந்தையுடைய கல்வியை பற்றிய உங்களுடைய சிந்தனை அபிவிருத்தி எல்லாத்தையும் இந்த ராகு கேது பயிற்சி உருவாக்கி தரும். பொதுவா பாத்தீங்கன்னா இந்த குழந்தையுடைய ஜாதகமே நல்ல ஒரு அறிவாளி குழந்தையுடைய ஜாதகமாகத்தான் இருக்கிறது. ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்லிக்குவா, அந்த புள்ள வந்து இன்னி வரைக்கும் பேசவே இல்லைங்க. அதான் நாங்க ரொம்ப மெனக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதாவது இந்த குழந்தையுடைய பேச்சிலே ஒரு நல்ல வளர்ச்சியை இந்த கேது பகவானுடைய இந்த பயிற்சி உருவாக்கி தரும். இப்போ 2 வயது தான் ஆகிறது. இந்த குழந்தையுடைய ஜாதகப்படி பாத்தீங்கன்னா இப்ப நடக்கக்கூடிய திசை சந்திர திசையாக இவருக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த சந்திர திசையில இந்த சனி புத்தியும் இப்பொழுது நடக்கிறது என்பதனாலே சந்திர திசை சில அல்லல்களை கொடுக்கிறது. அந்த அல்லல்களை போக்கக்கூடிய விஷயமாக இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு அமைய போகிறதுமா. ஜாதகத்திலே புதன் இருக்கக்கூடிய இடத்திலே கேது பகவானுடைய பயிற்சி அமைகிறது என்பதனாலே புதன் தான் கம்யூனிகேஷனுக்கு அதிபதி. ஆகவே நரசிம்மரை வழிபடுவதன் மூலமாக இந்த குழந்தைக்கு நல்ல பேச்சு அமையும், அவருடைய வாக்கு வன்மை பெருகும். நீங்க கவலைப்பட வேண்டாம். அழைப்பிற்கு நன்றி சார். ஜெனரலா ரிஷப ராசிக்கு இந்த பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும்? அதாவது ரிஷப ராசிக்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தைரியஸ்தானம், சகாயஸ்தானத்திற்கு இந்த ராகு பயிற்சியும், பாக்கியஸ்தானத்திற்கு கேது பகவானும் வருகிறார்கள். ஆகவே இந்த 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்திற்கு வருகிற போது பொதுவா நேற்று வகை பகைவர்களாலே இவர்தான் பகைவர் என்று அடையாளம் தெரியாமல் சிலர் இருக்கும். வாழ்க்கையில் யார் பகைவரும் தெரியலையே, நமக்கு வந்து பல பிரச்சனைகள் உண்டு வருகிறதே என்று நினைத்துக் கொண்டிருந்தவர்களுக்கு உடன் இருந்தே பிரச்சனை செய்து கொண்டிருந்த பகைவர்களை போல இந்த ராகு பயிற்சி அடையாளம் காட்டப் போகிறது. இரண்டாவது, 3ஆம் இடத்திலே ராகு பகவான் வருகிறார் என்று சொன்னால் துர்க்கை துணையாக நிற்கிறாள் என்ற பொருள். முழுமையாக துர்க்கையுடைய அருள் கிடைக்கக்கூடிய நேரம். இளைய சகோதரர் அவருடைய வாழ்க்கையிலே சில மேன்மைகளை பெறுவார். அப்படிப்பட்ட நேரமாக ராகு பயிற்சியும். பாக்கிய ஸ்தானத்திற்கு கேது பகவான் வருகிறார். அயல்நாட்டு பயணம் அமையக்கூடிய நேரம். வெளிநாட்டுக்கு போகணும், ஹையர் எஜுகேஷனுக்கு போகணும், எனக்கு அந்த படிப்பு அமையுமா என்று கேட்கக்கூடியவர்களுக்கு இது அற்புதமான நேரம். நல்ல படிப்பு முயற்சிகளிலே மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நேரமாக இருக்கிறது. கடல் கடந்து வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல மேன்மையையும் இந்த ராகு கேது பயிற்சி உருவாக்கி தரப்போகிறது. பெற்ற தந்தையுடைய உடல் நலத்திலே மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். குறிப்பாக மீடியா துறையை சேர்ந்தவர்களுக்கு இந்த ராகு பயிற்சி, இப்போ ஒரு நியூஸ் சேனல்ல ஒர்க் பண்றாங்க வச்சுக்கோங்க, அவங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி என்ன செய்யும்னா மிக பிரம்மாண்டமான வளர்ச்சியை கொடுக்க போகிறது. இவர்களாலே எடுக்கப்படக்கூடிய செய்தி உலகம் முழுவதும் இவர்களுக்கு ஒரு நல்ல பெயரை பெற்றுத்தரும். அப்படி அற்புதமான ராகு கேது பயிற்சியாக இது அமைகிறது. சார், ராகு கேது இதெல்லாமே வந்து டெய்லி வருது அப்படின்னு சொன்னீங்க இல்லைங்களா? தனிப்பட்ட கிரகமாக நம்ம அதை சொல்லாம நிழல் கிரகம்னு சொன்னாலும் கூட ஒவ்வொரு நாளும் அது இடம் பெறுதுன்னு சொன்னீங்க. அப்படி இருக்கும்போது ராகு காலத்துல நம்ம ஏன் வந்து துர்க்கைக்கு போய் விளக்கேற்றணும், ஏன் ராகு பகவான் நம்ம வழிபடக்கூடாது, என்ன காரணம்? அதாவது ராகு பகவானுடைய அதி தேவதையே துர்க்கையம்மன் தான். பொதுவாக ராகு பகவான் வந்து ஷர்ப கிரகமாகவும் சாயா கிரகமாகவும் வலிமையான ஒரு கடுமையான கிரகமாக இருக்கிறதுனால தெய்வங்களில் கூட வந்து பார்த்தீங்கன்னா அமைதியான தெய்வம், ஆங்காரமான தெய்வம் இருந்துகிட்டு இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ஆங்காரமான தெய்வம். சாதாரணமாக ஒரு சின்ன குழந்தை தப்பு பண்ணிச்சுன்னா வாயில் மிரட்டுவோம், கொஞ்சம் தப்பு அதிகமாக இருந்ததுன்னா தலையில் கொட்டுவோம், அதற்கு மேலே தவறு அதிகமாக பண்ணுதுன்னா தண்டனை கொடுப்போம், கொஞ்சம் அடியெல்லாம் படிவோம், அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவான்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி உங்களுக்கு கஷ்டங்கிறது சாதாரணமாக வந்தது அப்படின்னா அதாவது அளவான தெய்வங்களை வழிபடலாம். அதுவே கஷ்டம் கடுமையாக இருந்தது அப்படின்னா அப்போ இந்த துர்க்கை அம்மன், பத்திரகாளி அம்மன், வனபத்திரகாளி அம்மன், காட்டு பகுதியில் இருக்கிற வனப்பகுதியில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு 6 காலத்தில் நீங்கள் பூஜை பண்ணாலும் பண்ணாமல் இருந்தாலும் உங்களுடைய ஆசையை நிறைவேற்றி காட்டக்கூடிய அற்புதமான தெய்வம் வன தெய்வம். அந்த வன தேவதைகள் இந்த மாதிரியான தெய்வங்களை வந்து நீங்கள் வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அந்த வழிபாடு கூட ராகு காலத்தில் எந்த கிரகத்துடைய ஆதிக்கம் இருந்தாலும் அந்த கிரகத்துடைய ஆதிக்கத்தை வந்து தடுத்து நிறுத்தி அந்த நேரத்தில் எந்த நாளாக இருந்தாலும், அஷ்டமியாக இருந்தாலும், நவமியாக இருந்தாலும், அமாவாசையாக இருந்தாலும், பிரதமையாக இருந்தாலும் அந்த நாளில் வந்து 1.5 மணி நேரத்தை தன்னகத்தை எடுத்துக்கிட்டு இந்த உலகத்தை வந்து ஆட்டி படைக்கக்கூடிய அற்புதம் இருந்துட்டு இருக்கீங்களா? அது வந்து இந்த ராகு பகவானுக்கு இருக்கு. அப்போ அந்த ராகு காலத்தில் ஒரு எள் விளக்கு, அதாவது ஒரு எலுமிச்சம்பழத்தை ஏற்றி நீங்கள் வழிபாடு வைக்கிறது மிக மிக அதாவது நல்லது. அப்படிங்கிறத விட செஞ்சு பார்த்தவங்களுக்கு தெரியுங்க. எலுமிச்சம்பழத்தில் தீபம் ஏற்றலாமா? ஒரு சில பேர் வந்து ஏற்றக்கூடாதுன்னு சொல்றாங்களே சார். அதானுங்க, சாஸ்திரம் சொன்ன விதி வந்து தாராளமாக எலுமிச்சம்பழத்தை வந்து கட் பண்ணிட்டு அதை அறுத்துட்டு அதை வந்து நீங்கள் நெய் அல்லது விளக்கெண்ணெய் இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றலாம். ஆனால் நம்ம வாய்க்கு வந்தபடி நமக்கு நம்ம சௌரியத்துக்காக 4 மேனியும் பொழுதொரு வண்ணம் பேசக்கூடிய அளவு கிடையாதுங்க. சாஸ்திர ரீதியாகவே துர்க்கையம்மனுக்கு எலுமிச்சம்பழம் தீபம் ஏற்றுறது, எலுமிச்சம்பழம் மாலை போடுறது அப்படிங்கிறது சாஸ்திரம் கொடுத்து வச்சிருக்குதுங்க. அந்த மாதிரி எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணுறது வேணா
பெண்கள் தான் கட் பண்ணணும், ஆண்கள் கட் பண்ணக்கூடாதுங்கிற விஷயத்தை சொல்லி வச்சிருக்குது. நம்ம நிறைய பேர்த்துக்கு தெரியறது கிடையாதுங்க. பெண்களுக்கு நேரம் இல்லை அப்படிங்கிறதுக்காக ஆண்கள் போகிறது, ஆண்களுக்கு நேரம் இல்லை அப்படிங்கிறதுக்காக பெண்கள் போகிறது. நேரம் இல்லைங்கிற விஷயமே எடுத்துக்க கூடாதுங்க. ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சின்ன வயசுல நேரமே பார்க்காம உழைக்கிறவங்க தான் வயசான காலத்தில் அடுத்தவங்களுக்கு பாரமா இல்லாமல் இருக்க முடியுங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஆன்மீகத்துக்குன்னு ஒரு 5 நிமிஷம் ஒதுக்கி, அதுவும் ராகு காலத்தில் வரக்கூடாத கஷ்டம் வந்தது அப்படின்னாலோ, சொல்லக்கூடாத சோதனைகள் வந்தது அப்படின்னாலோ, மெல்ல முடியாத வேதனைகள் வந்தது அப்படின்னாலோ, அந்த மாதிரி உள்ளவங்க வந்து கடுமையான நேரமாக கருதப்படுகிற இந்த ராகு காலத்தில் வந்து நீங்கள் பிரார்த்தனை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, எலுமிச்சம்பழம் தெய்வத்தில் வந்து எலுமிச்சம்பழம் விளக்கேற்றி உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய பிரார்த்தனைகளை வேண்டுதலை வச்சுக்கிட்டாலோ, அல்லது எலுமிச்சம்பழம் மாலை போட்டு அம்மனுக்கு நீங்கள் வந்து நேர்த்திக்கடனா செஞ்சு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டாலோ நிச்சயமாக நிறைவேறக்கூடிய அற்புதத்தை உணர முடியும். இதில் இன்னொரு விஷயம், சில பேர் வந்து எலுமிச்சம்பழம் போடுறோம், எலுமிச்சம்பழம் விளக்கேற்றுறோம், தொடர்ச்சி அதாவது அனுதினமும் கோயிலுக்கு போகக்கூடிய ஒரு விஷயத்தை ஏற்படுத்திக்கிறோம். பக்கத்து வீட்டில் ஒருத்தர் குளிக்கவே மாட்டார், கோயிலுக்கு போக மாட்டார், அவர் நல்லா இருக்கிறத பார்த்து நம்ம ஏக்கப்பட வேண்டாங்க. எதற்காக சொல்கிறோம் அப்படின்னா, அவருடைய ஜாதகத்தில் அறவேணும் சொல்லக்கூடிய இந்த ராகு பகவான் வலிமையாக இருந்தார் அப்படின்னா அவங்க வாழ்க்கை கண்டிப்பாக தெளிவாக தான் இருந்துகிட்டு இருக்கும். என்னதான் மலிவானவராக இருந்தாலும் அவர் தெளிவானவராக உலகத்துக்கு காட்டக்கூடிய ஒரு அற்புதம் வந்துகிட்டு இருக்கும். கும்பிட போகிற தெய்வம் குறுக்க வந்த மாதிரி, கொடுக்குற சாமி கூரையை பிச்சுட்டு கொட்டுற மாதிரி நல்லது நடக்கும். யாருக்கு யார் ஒருவர் ஜாதகத்தில் ராகு பகவான் மகர ராசியிலேயோ, விருச்சிக ராசியிலேயோ, கன்னி ராசியிலேயோ, கடக ராசியிலேயோ, மேச ராசியிலேயோ இருக்காரோ அந்த ஜாதகருக்கு ராகு தோஷமும் கிடையாதுங்க, காலசர்ப்ப தோஷமும் கிடையாது. அப்படி யாராவது ராகு தோஷம் காலசர்ப்ப தோஷம் சொன்னாங்கன்னா காலசர்ப்ப யோகம் இருக்குன்னு தெரிஞ்சுங்க. எந்த சாஸ்திரம் வந்து இந்த மாதிரியான ராகு பகவானும் கேது பகவானும் ராகு கேதுக்குள்ள கிரகங்கள் அடைபட்டு இருந்தது அப்படின்னா ராகு தோஷம் சர்ப்பதோஷம் சொல்லி இருக்குதோ அதே சாஸ்திரம் ராகு அதாவது சர்ப்ப யோகம் சொல்லிக்கிற விஷயத்தை மறக்க கூடாதுங்க. தொடர்ந்து பேசுவோம் சார். சார், இந்த ராகு கேது வந்து இவ்வளவு மகிமைகள் மிக்கவர்கள் இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது நாம ஏன் ராகு காலத்திலேயோ யமகண்டத்திலேயோ வந்து எந்த ஒரு விஷயமே பண்ணக்கூடாது அப்படிங்கறத பத்தி நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஒரு நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், யாரு பேசுறீங்க? மேடம், என்னோட பேர் வந்து கிருஷ்ணகுமார். மேடம் கிருஷ்ணகுமார் சார், எங்க இருந்து கால் பண்றீங்க? மேடம், நான் கோவிலம்பாக்கம் ஃபோன் பண்றேன். சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்கு ஆண்டி தான் மேடம். ஓகே, உங்க டேட் ஆஃப் பர்த்? 5576 மேடம். பிறந்த நேரம்? பிறந்த நேரம் ஏர்லி மார்னிங் 3 o'clock மேடம். ஓகே சார், ராசி மற்றும் நட்சத்திரம் சொல்லுங்க. மிதுன ராசி, புனர்பூச நட்சத்திரம். ஓகே சார், இவருக்கான பலன்கள் நீங்க சொல்லுங்க. மிதுன ராசி, அதாவது இந்த அன்பருடைய ஜாதகம், இவர் பிறந்திருக்கிறது புதன்கிழமை பிறந்திருக்கிறார், புனர்பூச நட்சத்திரத்திலே பிறந்திருக்கிறார். இப்போ இவருடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ராகு பகவான் இவருடைய ஜாதகத்திலே செவ்வாய் கிரகத்திற்கு வேகத்தை தருகிறார். சனி பகவானின் மீதும் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்த போகிறார். இப்பொழுது ராகு பயிற்சியில இவருடைய ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு ராகு பகவான் இப்பொழுது வந்திருக்கிறார். அஷ்டமஸ்தானத்திற்கு கேது பகவான் வருகிறார். இப்போ இவருடைய ஜாதகத்தில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா புதனுடைய திசை இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இவருடைய ஜாதகத்தில் வாக்கு இருக்கு பார்த்தீங்களா, பேசக்கூடிய பேச்சு, இதிலே மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். எக்காரணம் கொண்டும் பேச்சில பிரச்சனைகள் வரும்படி இது நடந்து கொள்ளக்கூடாது. ஒன்று. இரண்டாவது, செய்யக்கூடிய வேலை இருக்கு பாருங்க, அந்த வேலையில தொழில் விஷயத்தில் தொழில் மாற்ற சிந்தனைகள் இவருக்கு மேலோங்கும். அப்படிப்பட்ட நேரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பொதுவாக உடல் நலத்திலே கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்வதும் இவருக்கு நல்லது. 8ஆம் இடத்திற்கு வரக்கூடிய கேது பகவான் உடலிலே சில கட்டிகளை உண்டாக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஜாதகத்திலே தென்படுகிறது. விநாயக பெருமானை சனிக்கிழமைகளில் இவர் வழிபடுவதன் மூலமாக தன் உடலிற்கும் உள்ளத்திற்கும் வாட்டக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் விலக்கி நன்மைகளை அடைய முடியும் இவர் என்பதுதான் இவருடைய ஜாதகம் நமக்கு உணர்த்தக்கூடிய உண்மை. அழைப்பிற்கு நன்றி சார். இதே மிதுன ராசியில பிறந்த நிறைய அன்பர்கள் இருப்பாங்க, இவங்களுக்காக ஒரு பொது பலன் சொல்லிடுங்க. அதாவது மிதுன ராசிக்காரர்கள் பலர் கடந்த சில ஆண்டுகளாகவே பல துன்பங்களுக்கு ஆட்பட்டு கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கெல்லாம் விடிவு காலமாக இந்த ராகுகேது பயிற்சி அமைய போகிறது. இது ஒன்று. இரண்டாவது, ராகுகேது பயிற்சி இன்றைக்கு பிற்பகல் இந்த 12 மணி 1 நிமிடத்திற்கு ராகுகேது 2 பேரும் பயிற்சி அடைகிறார்கள். உங்களுக்கு சிம்மத்திலிருந்து கடகத்திற்கு ராகுவும், கும்பத்திலிருந்து மகரத்திற்கு கேதுவும் பயிற்சி அடைகிறார்கள். உத்தர நட்சத்திரத்திலே இந்த பயிற்சி நடைபெறுகிறது. இது என்ன ஒன்று விஷயம் அப்படின்னா, ஓம் நகாத்வஜாய வித்மகே பத்மஹஸ்தாய தீமகி தன்னோ ராகு பிரச்சோதயாது, ஓம் அஸ்மத்வஜாய வித்மகே சூலஹஸ்தாய தீமகி தன்னோ கேது பிரச்சோதயாது என்று சொல்கிறோம். அதாவது இப்போ இந்த ராகு பகவானும் கேது பகவானும் நன்மையை தரக்கூடிய நிகழ்வுகள் இவருக்கு எப்படி நடக்கும்னா, 2ஆம் இடத்திற்கு ராகு பகவான் வருகிறார். பொதுவாகவே இவர்கள் பேச்சிலே கவனமாக இருக்கணும். வருமானம் பல மடங்கு பெருகும். நேற்று வரை வருமானம் இல்லாத மிதுனராசி அன்பர்களுக்கு இப்பொழுது நல்ல வருமானம், தொழில் மூலமாக நல்ல வருமானம் வரப்போகிறது. பேச்சு மூலமாக தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் அற்புதமான வருமானங்கள் வர இருக்கிறது.
அதை போலவே வாழ்க்கை துணைவருக்கும் வருமானம் பெருகக்கூடிய நேரமாக இந்த நேரம் அமைகிறது. கண்டிப்பா சார். சுருக்கமா சொல்லணும் மிதுனம் மகிமை அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து பேசுவோம். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், யார் பேசுறீங்க? மேடம் குமாரசாமி. குமாரசாமி சார், எங்க இருந்து கால் பண்றீங்க? கோயம்புத்தூர் மாவட்டம் காரமடை. சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்கு மேடம் கடகராசி. சொல்லுங்க சார். கடகராசி நட்சத்திரம். ஓகே, நட்சத்திரம். உங்க டேட் ஆஃப் பர்த்? 8/3/1971. பிறந்த நேரம்? திங்கட்கிழமைய 4:45. ஓகே சார், இவருக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்கும் இந்த பயிற்சி? பூசம் நட்சத்திரம், கடகராசி. பொதுவாகவே கடகராசிக்கு இந்த ராகு பகவானுடைய சஞ்சாரம் ஏதுவாகத்தான் அமைய போகுதுங்க. எந்த காரியத்தை எடுத்தாலும் கடந்த காலங்களில் இஷ்டமில்லாமல் கஷ்டப்பட்டு தேவையில்லாத நஷ்டங்களை சந்திச்சிட்டு இருந்த இவருக்கு தற்சமயம் இன்னைக்கு மதியம் 12 மணி 42 நிமிஷத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா அற்புதமான வாய்ப்புகள் இல்லம் தேடி வரக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்குதுங்க. எதுவாக இருந்தாலும் நேரம் காலம் பார்க்காம எந்த வேலையாக இருந்தாலும் செஞ்சுக்கிட்டு இருந்தார் அப்படின்னா ஏற்றங்களையும் நல்ல விதமான மாற்றங்களையும் நிச்சயமாக சந்திக்க முடியும் அப்படிங்கிறது இவருடைய ஜாதக விதி. அழைப்பிற்கு நன்றி சார். கடகத்திற்கான பொது பயிற்சி பலன். கடகத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ம ராசியிலேயே ராகு பகவானும் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்துல கேது பகவானும் பயிற்சியாக இருக்காங்க. அப்போ இந்த ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ராகு, பொதுவாகவே ஜென்ம ராசியில் ராகு வந்தது அப்படின்னாலே வழக்கமான வாழ்க்கையில் தேவையில்லாத குழப்பம் வரும் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லியிருக்குது. ஆனால் அதே சாஸ்திரம் தான் பார்த்தீங்கன்னா இந்த ராகு பகவான் கடக ராசியில் சஞ்சாரம் செய்யும் பொழுது, அதாவது அதிகபட்சமான நன்மைகளை உங்களுக்கு நேரம் காலம் பார்க்காம கொடுக்கணும், கொடுத்தே ஆகணுங்கிற விதி இருந்துகிட்டு இருக்குது. கடந்த காலங்களோடு பார்த்தீங்கன்னா அரசியலில் மிகப்பெரிய ஒரு தொழில், மிகப்பெரிய அமைப்பில் உள்ளவர் பார்த்தீங்கன்னா அதில் நல்லது ஒரு பதவி கிடைக்காம ஜாதகம் பார்க்கும் பொழுது, அதாவது 45 வருஷமா அரசியல் இருந்து கிடைக்காத ஒரு பேரும் புகழும் அவருடைய ஜாதகப்படி கடக ராசிக்கு ராகு பகவான் அந்த கடக ராசிக்கு அந்த ராகு பகவானுடைய திசை வரும் பொழுது மிகப்பெரிய ஒரு தலைமை பதவியை அடையக்கூடிய பாக்கியம் கிடைச்சது. எதற்காக சொல்றோம் அப்படின்னா, சாஸ்திரம் சொன்ன ஒரு சில விஷயங்களை வச்சுக்கிட்டு நீங்க சந்தேகப்பட வேண்டாம், சஞ்சலப்பட வேண்டாம். அதே சாஸ்திரம் தான் ஜென்மத்தில் ராகு இருக்கும் பொழுது ஒரு சில குழப்பங்கள் இருந்தால் கூட அந்த ஜென்மம் அப்படிங்கிற ராசி கடகமா இருந்தது அப்படின்னா நிச்சயமா கலிகாலத்துக்கு கடகம் அப்படிங்கிறது சிறப்புள்ள ஒரு விஷயமா சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. அதே மாதிரி இந்த கேது பகவான் ஞானகாரகன் மோட்சகாரகன் என்று சொல்லக்கூடிய கேது பகவான் பார்த்தீங்கன்னா இந்த 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால மனைவி மூலமா மங்காத புகழ் கிடைக்கக்கூடியது, மனைவியுடைய பேச்சு கேட்டுக்கிட்டா ஓரளவு நன்மை கிடைக்கக்கூடியது, இந்த மாதிரியான சம்பவங்கள் நல்ல நிகழ்வுகளா நடக்கக்கூடிய ஒரு பாக்கியம் இருந்துட்டு இருக்கு. சுருக்கமா சொல்லலாம் கடகம் அற்புதம்னு சொல்லலாம். தொடர்ந்து பேசலாம். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம். வணக்கம்மா, யார் பேசுறீங்க? சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்கு தாங்க மேடம். ஓகே, உங்க டேட் ஆஃப் பர்த்? 4/3/1959. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் மதியம் 1:05. ஓகேமா. ராசி மற்றும் நட்சத்திரம்? சிம்ம ராசி, பூர நட்சத்திரம், மிதுன லக்னம். ஓகே சார், இந்த பயிற்சி இவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும்? பிறந்த நேரத்தை திரும்ப ஒரு தடவை சொல்ல முடியுமா சார்? பிறந்த நேரங்களா? பிறந்த வருஷம் என்னம்மா? 4/3/1969. 64. சரிம்மா. 69. சரி. ஆமா சரி. அவங்க பிறந்த நேரம்? பிறந்த நேரம் மதியம் 1 மணி. மதியம் 1 மணி. சரிம்மா. அதாவது உங்க ஜாதகத்தை பார்த்தீங்க அப்படின்னா தற்பொழுது உங்களுக்கு ராகு திசை தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கேள்வி கேட்கக்கூடிய இந்த நேரத்திலேயே உங்களுக்கு ராகு திசை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ராகு திசையிலே நிறைவு புத்தியான செவ்வாய் புத்தி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் சிம்ம ராசியை சேர்ந்த உங்களுக்கு பல அற்புதங்களை செய்யக்கூடியதாகத்தான் இந்த ராகு கேது பயிற்சி அமைகிறது. நீண்ட நாட்களாக மனதை உறுத்தி கொண்டிருந்த பல பிரச்சனைகள் இப்போது உங்களுக்கு விலகப் போகிறது. நல்ல உடல் நலம் கிடைக்கும் என்று உங்களுக்கு தெரிகிறது. உங்கள் ராசிக்கு 12வது ஸ்தானத்திற்கு ராகு பகவானும் 6ஆம் இடத்திற்கு கேது பகவானும் வருகிறார்கள். இதனால் உங்களுடைய உடல்நல தொந்தரவுகள் விலகி நீங்கள் நன்மை அடையக்கூடிய தருணமாக இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு நன்மையை தரப்போகிறது. அழைப்பிற்கு நன்றி சார். சிம்மத்திற்கான பொது பலன். இந்த சிம்ம ராசி அன்பர்கள் கடந்த 1.5 ஆண்டுகளாக சிம்மத்திலே இருந்த ராகு பகவான் சூரியனும் ராகுவும் சேர்கிற போது நம்ம என்ன சொல்கிறோம்னா அதை சூரிய கிரகணம்னு சொல்றோம் இல்லைங்களா? அப்படி சிம்மத்திலே ராகு பகவான் இருந்த பொழுது கிரகணம் பிடித்ததை போல மன துன்பங்களும் உடல் நல குறைவுகளும் பெற்று சிம்மராசிக்காரர்கள் வழங்கி கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் மிக சிறந்த செய்தி, இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் அள்ளி வழங்கப் போகிறது. முதலிலே உடல்நல தொந்தரவிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள். இரண்டாவது, உங்களுடைய ராசிக்கு 12வது ஸ்தானத்திற்கு ராகு பகவான் வருகிறார் என்று சொல்கிற போது உங்களில் பலருக்கு வெளிநாட்டு பயணம் அமைய போகிறது. இன்னும் அலுவலகத்திலே டிரான்ஸ்பர்,
உங்களுக்கு ப்ரமோஷன் போன்ற நல்ல செய்திகள் எல்லாம் வரக்கூடிய ராகு கேது பயிற்சியாக இந்த பயிற்சி அமைகிறது. கண்டிப்பா சுருக்கமா சொல்லணும்னாக்க சிம்மம் கர்ஜிக்கும் அப்படினே சொல்லலாம். வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம், சங்கரி பேசுறேன் மேடம். சங்கரிமா, எங்க இருந்து கால் பண்றீங்க? பாண்டிச்சேரியில இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க சங்கரிமா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என்னுடைய கணவருக்காக கேக்குறேன் மேடம். ஓகே, அவருடைய பெயர்? அவருடைய பெயர் பிரகாஷ். டேட் ஆஃப் பர்த்? 14/4/1984. பிறந்த நேரம்? சித்திரை 1ஆம் தேதி மேடம். ஓகே, பிறந்த நேரம் சொல்லுங்கம்மா. விடிஞ்ச 12:02 மேடம். ஓகே, ராசி 12:02. ஓகேமா, ராசி மற்றும் நட்சத்திரம்? உத்திர நட்சத்திரம், கன்னியா ராசி. ஓகே சார், இவங்களுக்கான பலன்கள் இந்த பயிற்சி எப்படி இருக்கும்? உத்தர நட்சத்திரம் கன்னிராசியை சேர்ந்த இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய ஜாதகப்படியே 33 வயசுக்கு மேலே முன்னேற்றங்களை, அதாவது பின்னேற்றமில்லாத முன்னேற்றங்களை சந்திக்கக்கூடிய பாக்கியம் இருந்துகிட்டு இருக்குதுங்க. அதற்கான காலங்கள் இந்த நாளே வந்துருச்சு, பயப்பட வேண்டாங்க. எந்த ஒரு உத்தியோகமாக இருந்தாலும் இவர் உத்தியோகத்தில் விட சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய வாய்ப்பு தான் அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது. அந்த மாதிரி பண்ணக்கூடிய தொழிலை வந்து மனைவியுடைய பேரில் பண்ணார் அப்படின்னா மங்காத புகழ் கிடைக்கக்கூடிய அமைப்பும், அதே மாதிரி தொழிலில் வந்து நல்ல மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு சிறப்பும் இருந்துகிட்டு இருக்குதுங்க. பயப்பட வேண்டாம். முடிஞ்சால் இவங்க வந்து தயிர் சாதம் தானம் பண்ணுங்க. இன்னைக்கு மதியம் 1 மணிக்கு மேலே 3 மணிக்குள்ள உளுந்து கலந்த தயிர் சாதத்தை, அதாவது உளுந்து பருப்பு கலந்த தயிர் சாதம் வந்து ஒரு 3 பேர்த்துக்கு தானம் பண்ணி மனசில் இருக்கக்கூடிய குறைகளை வந்து பிரார்த்தனையை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய பாக்கியங்களை நிச்சயமா சந்திக்க முடியும். அடுத்து வரக்கூடிய 1.5, அதாவது 18 மாதங்களுக்கு. அழைப்பிற்கு நன்றி சார். கன்னி ராசியில பிறந்த மற்ற அன்பர்களுக்காக இந்த பயிற்சி அவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்கும்னு பார்த்துடலாம். பொதுவான கன்னிராசிக்கு பயிற்சி எடுத்தோம் அப்படின்னா இந்த ராகு பகவான் உப ஜெய லாபஸ்தானத்தில் கன்னிராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அப்போ வந்து இந்த கன்னிராசியில் நிறைய பேர் கடந்த காலங்களில் கஷ்டப்பட்டிருப்பீங்க இல்லையா? நீ எல்லாம் ஒன்றுக்குமே ஆக மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? அந்த ஒன்றுக்குமே ஆகாதவங்க முன்னுக்கு வரக்கூடிய அற்புதமான ஒரு பயிற்சியாக இந்த ராகு பகவானுடைய பயிற்சி இருந்துகிட்டு இருக்குதுங்க. பயப்பட வேண்டாம். அதே மாதிரி கேது பகவான் வந்து பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் இருந்துகிட்டு இருக்கிறதுனால பூர்வீகத்தில் உள்ளவர்களுக்கு இடமாற்றம் நிச்சயமாக ஏற்படும். அந்த மாதிரி ஏற்படக்கூடிய மாற்றம் நல்லதொரு ஏற்றமாக தான் இருந்துகிட்டு இருக்கும். பயப்பட வேண்டாம். அதே மாதிரி ஏற்கனவே தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொழிலில் வந்து மாற்றம் ஏற்படக்கூடியது, அல்லது வெளியூர் வெளிநாட்டில் வந்து அதிகமாக இன்னொரு தொழில் ஆரம்பிக்கக்கூடிய பாக்கியம் இதுவெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கும். ஒரே ஒரு சின்ன விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த நேரத்தில், அதாவது இந்த 1.5 வருஷத்துக்குள்ளே பிறக்கிற குழந்தைகளுக்கு வந்து வரக்கூடிய பேச்சு தாமதமாகக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்குதுங்க. எல்லோருமே 2 வருஷம் 3, அதாவது சின்ன வயசுலேயே எல்லோருமே பேச தெரியுது. ஆனால் எந்த இடத்துல எந்த நேரத்தில் எப்படி பேசணும் அப்படிங்கிறது தான் எத்தனை வயசானாலும் நிறைய பேர் தெரியாமல் இருக்கு. அந்த மாதிரி ஒரு சில குழப்பங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இருந்துகிட்டு இருக்கிறாருங்க இந்த கேது பகவான். கேது பகவானுக்கு உண்டான பிரீதி மந்திரம் வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிள்ளைகள், அதாவது பிள்ளைகள் மூலமாக வரக்கூடிய தொல்லைகளை மறைச்சு, அதாவது நிறைவான வாழ்க்கையை நிச்சயமாக வாழ முடியும் அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் தெரிஞ்சுக்கலாம். சுருக்கமாக சொல்லணும்னா கன்னிராசி நிறைவான வெற்றி அப்படின்னு சொல்லலாம். ஒரு நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், யார் பேசுறீங்க? ஹலோ, தியாகு கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க. தியாகு சார் சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தாங்க. உங்க டேட் ஆஃப் பர்த்? 31/1 ஓகே, 1989. பிறந்த நேரம்? மார்னிங் 8:45. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? துலாம் ராசி, விசாக நட்சத்திரம். ஓகே சார், தியாகு சாருக்காக துலாம் ராசிக்கு இவருடைய நேரம் இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஆமா, அன்பருக்கு வந்து தற்போது சுக்கிர தசை நடந்துகிட்டு இருக்கு. இவருடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேது பயிற்சி பல அற்புதங்களை செய்யக்கூடிய அமைப்பாக தான் இருக்கு. இவர் எதிர்பார்க்கக்கூடிய உத்தியோக சம்பந்தமான நல்ல கம்யூனிகேஷன் வரக்கூடிய நேரமாக இப்பொழுது இருக்கிறது. ராகு பகவான் வந்து இப்பொழுது கடகத்திற்கு செல்வது என்பது வேலையிலே ஒரு பிரம்மாண்டமான மாற்றத்தை இவருக்கு உருவாக்கி தரப்போகிறது. நல்ல ஏற்றத்திற்கான செய்திக்காக இவர் காத்திருக்கலாம். வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி சார். துலாம் ராசிக்கான இந்த பயிற்சியின் பொது பலன்கள் பார்த்துடலாம் சார். துலாம் ராசி அன்பர்களுக்கு 10ஆம் இடத்திற்கு ராகு பகவானும் 4ஆம் இடத்திற்கு கேது பகவானும் வருகிறார்கள். இந்த 10ஆம் இடத்திற்கு ராகு பகவான் வருகிற போது வேலை மாற்ற சிந்தனைகள் பலருக்கு மேலோங்கும். சிலருக்கு இருக்கக்கூடிய வேலையிலேயே மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெறப்போகிறார்கள். பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய நேரமாகவும் பிரம்மாண்டமான பிஸ்னஸ் வளர்ச்சிக்குரிய நேரமாகவும் இது அமைகிறது. படிக்கக்கூடிய குழந்தைகள் இருக்கிறார்கள் பாருங்க, படிப்புல அதிக கான்சென்ட்ரேட் பண்ணணும். இவர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியை ஒட்டி அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சி மிகப்பெரிய வளர்ச்சியை தரப்போகிறது. ஆகவே துலா ராசிக்காரர்களுக்கு பிசினஸா இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், கல்வி முயற்சிகளாக இருக்கட்டும் மிகப்பெரிய வெற்றிகள் உண்டு. புதுசா வீடு வாங்கக்கூடிய சிந்தனைகள் பலருக்கு மேலோங்கும். வீடு மாற்று சிந்தனைகளும் வரும். அப்படி அமைய போகிறது. பொதுவா சொல்லணும்னாக்கா துலாம் துல்லியமான வெற்றி அப்படின்னு சொல்லலாம். ஒரு நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், யார் பேசுறீங்க?
ஓகே, நேர இணைப்புல இல்ல சார். நான் ஏற்கனவே கேட்ட மாதிரி இந்த ராகு காலம் யமகண்டம் இந்த நேரத்தை கேலண்டர்ல பார்த்தாலே எல்லாரும் பயப்படுறாங்க இல்லைங்களா? இவ்வளவு பயம் தேவைதானே? இவ்வளவு சிறப்பான கிரகங்கள் அப்படிங்கும் போது ஏன் நம்ம எல்லா வேலையும் செய்யக்கூடாது? அதாவது இந்த ராகு கேது விஷயம் இதை சொன்னால் பின்னால் ஒரு பெரிய கதை இருக்கு. உங்க நேரத்துக்கு அது எனக்கு முடியுமான்னு தெரியல. ஆனா இந்த அதாவது அமிர்தத்தை கடைகிற போது அந்த கதையை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். இந்த ராகுவும் கேதுவும் சேர்ந்து உருவான புராண கதை அது. அதுல அந்த ராகு கேதுவை வந்து நம்ம இவங்க காட்டக்கூடிய விஷயமே தீய கிரகங்களைத்தான் காட்டுகிறார்கள். ஆகவேதான் அந்த பயம் எல்லாருக்குமே. ராகு காலம் வெற்றியை தரக்கூடியது. கேது காலம்ங்கிறது இந்த யமகண்ட வேளை கேது காலம். இதுல வியாழக்கிழமை யமகண்ட வேளையில் மட்டும்தான் அனுபவபூர்வமாக பார்க்கிறோம் சில விபத்துக்கள் அதிகம் நடக்கின்றன. மற்றபடி ராகு கேது வேளைகள் என்பது நல்ல வேளைகள் தான், பயப்பட தேவையில்லை. பயமே தேவையில்லை அப்படின்னு தெளிவா சொன்னீங்க. ஒரு நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க. யார் பேசுறீங்க? காந்திமதி. காந்திமதி அம்மா, உங்க டிவி வால்யூம் ஃபுல்லா கம்மி பண்ணிடுறீங்களா? சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான். ஓகே, உங்க டேட் ஆஃப் பர்த்? 10/4/1974. ஓகே, பிறந்த நேரம்? காலையில 10 மணி, புதன்கிழமை. ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா? விருச்சிக ராசி, அனுஷம் நட்சத்திரம். ஓகே சார், இவங்களுக்கான பயிற்சி பலன்கள் சொல்லிடலாம். வணக்கங்க மேடம். வணக்கம் சார். விருச்சிக ராசி அனுஷ நட்சத்திரத்துக்கு வந்து சரியான பேர் அமைஞ்சிருக்கு, ஒன்றும் பயப்பட வேண்டாங்க. அதே சமயத்தில் வந்து தற்சமயம் உடல் ரீதியான தொந்தரவு உங்களுடைய ஜாதகப்படி இருந்துகிட்டு இருக்குங்க. அதுவரை அந்த மாதிரியான வேதனைகள் விலகக்கூடிய காலமாக இருந்துகிட்டு இருக்குது. இந்த பயிற்சியும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லதொரு மகிழ்ச்சியும் வளர்ச்சியும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்குதுங்க. பயப்பட வேண்டாம். முடிஞ்சால் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அதாவது பிள்ளையார் வழிபாடு வச்சுக்கிட்டு அது கூடவே ராகு காலத்தில் வந்து துர்க்கை அம்மனை வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். 8 வாரம் துர்க்கை அம்மனுக்கு வழிபாடு வச்சதுக்கப்புறம் 8வது வாரம் எலுமிச்சை சாதம் ரெடி பண்ணி, அதாவது வீட்டிலேயே எலுமிச்சை சாதம் வந்து தயார் பண்ணி ஒரு 10 பேருக்கு கொடுக்குற மாதிரியான ஒரு பக்குவமான பிரார்த்தனை மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. நிச்சயமாக நீங்கள் நினைச்சது நடக்குது அப்படிங்கிறத விட நினைக்காதெல்லாம் நடக்கக்கூடிய நன்மையான காலமாக இருந்துகிட்டு இருக்குது மேடம். பயப்பட வேண்டாம். அழைப்பிற்கு நன்றி சார். விருச்சிகத்திற்கான பொது பலன். விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாக்கிய ஸ்தானத்தில் ராகு பகவானும் அதாவது தைரிய ஸ்தானத்தில் கேது பகவானும் பயிற்சியாக இருக்காங்க. இந்த பாக்கிய ஸ்தானத்தில் வரக்கூடிய ராகு பகவான் பல வகையிலையும் பணம் தருவாருங்க. இந்த புதையல் யோகம்னு சொல்லும் இல்லைங்களா? இந்த புதையல் யோகத்தை சொல்லும் பொழுது அந்த காலத்தில் புதையல் எடுத்தால் சந்தோஷம், இந்த காலத்தில் புதையல் எடுத்தால் தான் பிரச்சனையே வரும். ஆனால் இந்த புதையல் யோகம் எப்படி பலிதமாகும் அப்படின்னா, செய்கிற தொழிலில் வந்து ஒரு நாளைக்கு 5 லட்சம் அல்லது 50 லட்சம் கிடைக்குது அப்படின்னா அந்த 50 லட்சத்துக்கு மேலே அதாவது 5 கோடியே கிடைக்கிற அளவுக்கு எதிர்பாராத அளவுக்கு திடீர் தன சேர்க்கை கொடுக்கக்கூடிய பாக்கிய ஸ்தானத்தில் இந்த ராகு பகவான் இருந்துட்டு இருக்கிறாருங்க. இவ்வளவு பாக்கியங்களையும் இவ்வளவு பெரிய புதையல் யோகங்களையும் கொடுக்கக்கூடிய ராகு பகவான் இந்த கேது பகவான் வந்து உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால எந்த மாதிரி பண்ணுவார் அப்படின்னா, தேவையான செல்வம், எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய புகழ், பிரபல்யம் இது எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்கும். ஆனால் கேது பகவானுடைய ஆதிபத்தியம் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த வசதி இல்லாத போது அதை சாப்பிடு இதை சாப்பிடுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். வசதி வந்ததுக்கு அப்புறம் எதையுமே சாப்பிட வேண்டாம்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு சிறு ஒரு பாதிப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பில் கேது பகவான் இருக்காரு. அதனால உடல் ரீதியான ஒரு அக்கறையை எடுத்துக்கிட்டீங்கன்னா சக்கரை இல்லாத வாழ்வு வாழ முடியுங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். சிறப்பா சொன்னீங்க சார். சுருக்கமா சொல்லணும்னா விருச்சிகத்திற்கு விறுவிறுப்பான நேரம் தான் அப்படின்னு சொல்லலாம் சார். இந்த ராகு கேதுவின் பரிகாரம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்க பொதுவான பரிகாரமா நாங்க என்ன பண்ணலாம்? பொதுவான பரிகாரங்களாக திருநாகேஸ்வரம் செல்லலாம். அது மாதிரி திருப்பாம்புரம் சென்று ராகு கேதுவை வழிபடலாம். அதுதான் ராகு கேதுவுக்காக அவர்களே வழிபட்ட ஸ்தலம் அது. அதனால திருப்பாம்புரம் சென்று சிவனை வழிபடலாம். அதே போல காளகஸ்தை செல்றது, இப்படி பல தலங்களை எல்லாம் சுட்டி காட்டுகிறார்கள். இந்த கோயிலுக்கு கீழ்பெரும்பள்ளம் என்ற கோயிலுக்கு சென்று ராகு கேதுவை வழிபடுவதன் மூலமாகவும் சிவனை வழிபடுவதன் மூலமாகவும் நமக்கு வரக்கூடிய பரிகாரங்களாக நாம் செய்து கொள்ளலாம். துன்பங்கள் எல்லாம் அகலும். வணக்கம், யார் பேசுறீங்க? ஹலோ, நான் ஜெயலட்சுமி பேசுறேங்க. எங்கிருந்து கால் பண்றீங்கம்மா? மந்தவள்ளி. சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என் பையனுக்காக கேட்கிறேன். அவருடைய பெயர்? ஜெய்சங்கர். டேட் ஆஃப் பர்த்? டேட் ஆஃப் 19/7. ஓகே, வருடம்? 1978. ஓகே, பிறந்த நேரம்? 2 மணி விடியல் காலங்க. ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா? தனுர் ராசி, பூரா நட்சத்திரம், ரிஷப லக்னம். ஓகே சார், இவங்களுக்கு இந்த பயிற்சி எப்படி இருக்கும்னு பார்த்துக்கலாம். அதாவது தனுசு ராசியை சேர்ந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது
தன்னலம் இல்லாத ஒரு மிகப்பெரிய நன்மையை சந்திக்கக்கூடிய பாக்கியம் இவங்க ஜாதகப்படியே இருந்துகிட்டு இருக்குதுங்க. பொதுவாகவே இந்த காலத்தில் வந்து அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சாலே அது இளிச்சவாயனுங்கிற ஒரு பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான பேரையெல்லாம் தகர்த்தெறிஞ்சு, அதாவது அடுத்தவங்க நலன் அப்படிங்கிறத விட சொந்த நலனுக்கான ஒரு மிகப்பெரிய நன்மை கிடைக்கக்கூடிய காலமாக இருந்துகிட்டு இருக்குதுங்க. பயப்பட வேண்டாம். எத்தனையோ விஷயங்களுக்காக ஏங்கி தவிச்ச இவங்க இப்போ வந்து எல்லா விஷயமே நம்ம நினச்ச மாதிரி நடக்குது, ஆசைப்பட்டது எல்லாமே கிடைக்குது அப்படிங்கிற ஒரு அற்புதத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இருந்துகிட்டு இருக்குதுங்க. பயப்பட வேண்டாம். அழைப்பிற்கு நன்றி சார். இதே தனுசு ராசியில பிறந்த மற்ற அன்பர்களுக்கு இந்த பயிற்சி எப்படி இருக்கும்னு சொல்லுங்க சார். தனுசு ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவானுடைய ஆதிக்கம் இருந்துகிட்டு இருக்குதுங்க. அதுக்காக கஷ்டம் நினைக்க வேண்டாங்க. அஷ்டமத்தில் இருந்தால் கூட அதிர்ஷ்டத்தை கொடுக்க வேண்டிய அமைப்பில் தான் ராகு பகவான் இருக்கார். ஏன்னு கேட்டிங்கன்னா, அதாவது உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் எந்த ராசியில் உச்சம் பெறுறாரோ, அதாவது இருக்கிற 12 ராசிகளில் வந்து கடக ராசியில் மட்டும்தான் குரு பகவான் உச்சம் அப்படிங்கிற அமைப்பை அடைகிறாருங்க. அந்த ராசியில் ராகு பகவான் அடியெடுத்து வைக்கிறதுனால நிச்சயமாக அச்சமில்லாத மேன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்டு இருக்காரு. பயப்பட வேண்டாம். அதே மாதிரி இந்த ராகு பகவான் இருக்கிற 12 ராசிகளில் எந்த இடத்துக்கு போனாலும் ஏதாவது நிறை இருந்தால் கூட சிறு குறை இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் தனுசு ராசிக்கு வரும்பொழுது தான் அது வந்து கோதண்ட ராகு அப்படிங்கிற மிகப்பெரிய சிறப்பை கொடுக்குதுங்க. அதனால் நீங்கள் வந்து மௌனமாகவே இருந்தால் கூட மார்தட்டி நிற்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வல்லமையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான், அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் ராகு பகவானுடைய சஞ்சாரம் வந்துட்டு இருக்குதுங்க. பயப்பட வேண்டாம். கேது பகவான் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால, தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால கடந்த காலங்களில் நீங்கள் எவ்வளவுதான் தியாகமாக வாழ்ந்திருந்தாலும், நம்ம நிறைய பேர் சொல்லுவோம் இல்லைங்களா, ஒரு மெழுகுவர்த்தி தியாகம் அப்படின்னாலே அதற்கு அதாவது உதாரணமாக வந்து மெழுகுவர்த்தியை சொல்கிறோம். மெழுகுவர்த்தி எவ்வளவுதான் தியாகம் பண்ணினாலும் அந்த மெழுகுவர்த்தி ஒளியாகவே இருந்தால் கூட ஒரு தீக்குச்சியோட மரணத்துக்கு பின்னாடி தான் அந்த ஒளி இருந்ததுங்கிறத நிறைய பேர் நம்ம மறந்துடுறோம். அந்த மாதிரி தீக்குச்சியாக இருந்த நீங்கள் மெழுகுவர்த்தி மாதிரி மிகப்பெரிய பிரம்மாண்டமான பிரபல்யங்களை, அதாவது கடந்த காலங்களில் உதவியே செஞ்சால் கூட பதவி கிடைக்காது உங்களுக்கு. கடந்த காலங்களில் நல்லதே நினைச்சால் கூட உங்களுக்கு கெட்ட பேர் தான் கிடைச்சிட்டு இருந்ததுங்க. ஆனால் இப்போ வந்து எவ்வளவுதான் நீங்கள் பிராபலத்தில் இருந்தால் கூட பிரபல்யம் அப்படிங்கிறத நிச்சயமா சந்திக்கக்கூடிய அச்சாரமான காலமாக இருந்துட்டு இருக்குது. பயப்பட வேண்டாம். சுருக்கமா சொல்லணும்னா தனுசு மவுசுன்னு சொல்லலாம் சார். இப்போ நம்ம ராகு கேதுக்கு வந்து பரிகாரம் அப்படின்னு பேசும்போது நீங்க சொன்னீங்க திருநாகேஸ்வரம் போலாம், திருக்காளஹஸ்தி போலாம், அந்த மாதிரி ஒரு பட்டியல் சொன்னீங்க இல்லைங்களா? ஏன் அங்கதான் போய் நாங்க பரிகாரம் செய்யணுமா? எங்க வீட்டுக்கிட்ட இருக்கிற ஒரு கோவில்ல நவகிரகங்கள் இருக்கு, அதுல இருக்கிற ராகு கேதுக்கு நாங்க கவனிச்சா பத்தாதா சார்? நிச்சயமா. அதாவது பஞ்சபூத விஷயங்கள்ல பஞ்சபூத சக்திகளையும் ஒன்று கூட்டிய விஷயங்கள் எந்தெந்த இடங்களிலே அந்த சக்திகளுடைய ஆதிக்கம் அதிகம் இருக்கிறதோ அங்கதான் நம்முடைய முன்னோர்கள் கோயில்களை கட்டினார்கள். இப்போ குரு பகவானுக்கு தென்குடி திட்டைக்கு செல்லுங்க, ராகு பகவானாக இருந்தால் காளஹஸ்தி செல்லுங்க என்று நம்முடைய முன்னோர்கள் சொன்ன காரணம் அந்த சக்தி அங்கே அதிகமாக ஆகர்ஷணமாயிருக்கிறது என்பதற்காக சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷம் இருக்கு பார்த்தீங்களா, எல்லாருக்குமே தோஷம் அதிகமாகத்தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆகவே தோஷம் அதிகமாக எவ்வளவு இருக்கிறதோ அதை பொறுத்து தான் நம்முடைய ஜோதிட வல்லுநர்கள், சிலருக்கு நீங்க திருப்பாம்புரம் போங்கன்னு சொல்றாங்க, சிலருக்கு அருகில் உள்ள கோயிலுக்கு போங்கன்னு சொல்றாங்க, பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு சென்று நீங்கள் வழிபாடு நடத்தாதீர்கள் என்று எந்த ஜோதிடரும் சொல்வதில்லை. இந்த முக்கியமாக உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிற போது இந்த முக்கிய தலங்களை சொல்கிறார்களே தவிர மற்றபடி நீங்கள் அருகிலே இருக்கக்கூடிய தலங்களுக்கும் சென்று நீங்கள் இந்த கிரகங்களை எல்லாம் வழிபடலாம். ஆனால் உங்கள் ஜோதிடருடைய ஆலோசனைக்கு பிறகுதான் எந்த இடத்திற்கு சென்று வழிபடுவது என்று நீங்கள் முடிவு செய்ய முடியும். தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். ஒரு நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் சார், யார் பேசுறீங்க? லட்சுமணராஜ், திண்டுக்கல் மாவட்டத்தில் பேசுறேன். சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்கு தான் சார். ஓகே, உங்க டேட் ஆஃப் பர்த்? 21/2/1981. பிறந்த நேரம்? 5 மணி, சாயந்தரம் 5 மணி. ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் சார்? மகர ராசி. ஓகே, நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம். திருவோணம். சார், இந்த மகர ராசிக்கும் இவருக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்குன்னு பார்த்துடலாமா? குறிப்பா இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். அதாவது இவருடைய ராசியை பார்த்தீங்கன்னா, ராசியிலே கேது பகவானும் 7ஆம் இடத்திலே ராகு பகவானும் வருவதனாலே கொஞ்சம் வம்பு வழக்குகள் வருகிற போது இவர் கொஞ்சம் ஒதுங்கி இருந்தால் இவருக்கு நன்மை என்று இவருடைய ஜாதக சூழ்நிலைகள் காட்டுகின்றன. பல்வேறு வகையான தடைகளை இவர் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். அந்த தடைகளிலெல்லாம் மீள்வதற்கு விநாயக பெருமான் இவருக்கு இந்த ராகு கேது பயிற்சியிலே பெரிய அளவிற்கு உதவி செய்ய போகிறார். நல்ல காலமாகத்தான் இந்த ராகு கேது பயிற்சி இவருக்கு அமைகிறது. ஆனால் நீங்க பொதுவான ஒரு விஷயத்தை கேட்டீங்க, ராகு கேது பயிற்சி இந்த மகர ராசிக்காரர்கள் எப்படி அமையும் என்று சொன்னால் பலருக்கு நல்ல வெளிநாட்டு யோகத்தை உருவாக்கி தரப்போகிறது. அதை போல திருமண முயற்சியிலே இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் விலகுவதற்கு இவர்கள் கீழ்பெருமள்ளம் சென்று கேது பகவானை வழிபடுவதன் மூலமாக நல்ல திருமண முயற்சிகள் கைகூட போகிறது. மகிழ்ச்சியான நேரமாக இந்த ராகு கேது பயிற்சி இவர்களுக்கு அமைய போகிறது. சிறப்பான விளக்கம் கொடுத்தீங்க சார். சார், இப்போ வந்து சனி பகவானுக்கு உண்டான பரிகாரம்னா சனிக்கிழமை மணிக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? இந்த ராகு கேதுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்னாக்கா என்னைக்கு எந்த நேரத்துல எப்ப போய் பண்ணணும்?
பொதுவாக ராகு பகவானுக்கும் சனிக்கிழமை நாள் வல்லமை மிகுந்த நாளாக இருந்துகிட்டு இருக்குதுங்க. இது சனிக்கிழமை தான் நம்ம போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது அப்படின்னா நிறைய பேருக்கு சனிக்கிழமை தான் முக்கியமான வேலையாக இருக்கும். அதாவது வேலை செய்கிற இடத்துல முதலாளி லீவு கேட்டால் நான் அந்த அன்னை கொடுக்க மாட்டேன் அப்படிம்பார். இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது நீங்கள் பயப்பட வேண்டியதில்லைங்க. எந்த நாளாக இருந்தாலும் சொந்த தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய இந்த ராகு பவனுடைய காலம், இந்த ராகு காலத்தில் பிரார்த்தனை வச்சுக்கிட்டிங்கன்னா மிகப்பெரிய நன்மையை யாராக இருந்தாலும் அடைய முடியும். ஒன்று. அதே சமயம் உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் ராகு தோஷமாக இருந்தார்னு வைங்களே, ராகு கேது தோஷங்கள் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக காளகஸ்தி போகலாம். இதே ராகு கேது மூலமாக சந்தோஷம் கிடைக்கணும் அப்படின்னா திருநாகேஸ்வரம். அகில உலகத்திலேயே ராகு நேரத்தில் மட்டும் நடந்திருக்கக்கூடிய ஒரே கோயில் இன்னைக்கும் இந்த திருநாகேஸ்வரம் தான். அதாவது கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருநாகேஸ்வரம். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா காலம் கலிகாலமாக இருந்தால் கூட, இருக்கிற பால் கலப்படமாகவே இருந்தால் கூட, அந்த விக்கிரகத்துக்கு பால் ஊற்றும் போது வெள்ளையாக இருக்கக்கூடிய பால் ப்ளூ கலரில் தெரியக்கூடிய மிகப்பெரிய அற்புதம் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குதுங்க. எதற்காக சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஜாதகத்தில் தோஷமாகவே இருந்தால் கூட அந்த தோஷத்தை விலக்கி மிகப்பெரிய சந்தோஷத்தை அருளக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம். அதாவது கால சர்ப்ப தோஷம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை தாண்டி கால சர்ப்ப யோகம் அப்படிங்கிற மாபெரும் ஒரு வல்லமையை கொடுக்கக்கூடிய அற்புதம் இந்த திருநாகேஸ்வரத்தில் இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்ட திருநாகேஸ்வரத்துக்கு போகும் பொழுது அங்கே யாராவது ஏதாவது தின்பண்டமோ அல்லது சாப்பாடோ கொடுத்தாங்கன்னா கோயிலில் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக யதார்த்தமாக வாங்கி சாப்பிடக்கூடாதுங்க. பதார்த்தமாக பக்குவமாக உங்களுக்கு தோஷம் பிடிச்சிடும். அதனால் யார் எது கொடுத்தாலும் அடுத்தவங்க கிட்ட வாங்கி சாப்பிடாம நீங்கள் கொண்டு போன உணவை சாப்பிடலாம், அல்லது அங்கே கோயிலில் கொடுக்கக்கூடிய உணவை சாப்பிடலாம். அதே கோயிலில் நண்பர்கள் அல்லது அடுத்தவர்கள் புதிதாக பழகக்கூடிய நண்பர்கள் கொடுத்தாங்க அப்படின்னா அதை சாப்பிடாம வர்றது சத்தியமான சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அசாத்தியமான யோகத்தை கொடுக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், யார் பேசுறீங்க? குமார் பேசுறேன் மேடம். குமார் சார் சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான் மேடம். ஓகே, உங்க டேட் ஆஃப் பர்த்? 13/10/1978 மேடம். ஓகே, பிறந்த நேரம்? காலையில 7 மணி மேடம். ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? கும்ப ராசி, சதய நட்சத்திரம். ஓகே சார், குமார் சாருக்காக கும்ப ராசியின் பலன்களை பார்த்துடலாம். வணக்கங்க. சொல்லுங்க சார். உங்க டேட் ஆஃப் பர்த் சொன்னீங்க 13ங்களா? ஆமாங்க, 13/10/1978. கும்ப ராசி 13ஆம் தேதி. அதாவது ராகு பகவானுடைய ஆதிக்க எண்ணா இருக்கக்கூடிய 4ஆம் எண்ணு தான் உங்களுக்கு பிறப்பு எண்ணா இருந்துட்டு இருக்குதுங்க. சிறப்பான காலங்கள் சாஸ்திரப்படியும் இருக்கு, உங்க ஜாதகப்படி இருந்துட்டு இருக்குது. பயப்பட வேண்டாங்க. கடந்த காலங்களில் முட்டி மோதி கிடைக்காத எவ்வளவோ வெற்றி இப்ப கிடைக்கக்கூடிய தருணம் இருந்துட்டு இருக்குதுங்க. தைரியமா இருந்துட்டுருங்க. அழைப்பிற்கு நன்றி சார். கும்பராசியின் பொது பலன் சொல்லுங்க சார். பொதுவாகவே கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னா சத்துருஸ்தானத்தில் ராகு பகவானுடைய பெயர்ச்சியும், அயன ஜயன போக பாகியஸ்தானத்தில் கேது பகவானுடைய பெயர்ச்சியும் இருந்துகிட்டு இருக்குதுங்க. இந்த மாதிரி இருக்கும்போது இந்த 6ஆம் இடத்துல ராகு வந்ததுன்னா பொதுவாகவே சாஸ்திர ரீதியாக கடுமையான கிரகமாகவும் கொடுமையான கிரகமாகவும் கெட்ட கிரகமாகவும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ராகு பகவான் கெட்ட ஸ்தானமாக ஒரு ஜாதகத்தில் 3, 6, 11 கெட்ட ஸ்தானங்களாக கொடுத்துருக்கிறதுனால இந்த கெட்ட கிரகம் கெட்ட ஸ்தானத்துக்கு வர்றதுனால கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிற மிகப்பெரிய அமைப்பை கொடுக்க இருக்கிறாரு. பயப்பட வேண்டாம். அதே மாதிரி அகில உலகத்தில் உள்ள அத்தனை எதிர்ப்புகளையும் அடியோடு தவிடுபடியாக்கக்கூடிய மிகப்பெரிய வல்லமையோடு இந்த ராகு பகவானுடைய ஆதிக்கம் இருந்துட்டு இருக்குதுங்க கும்பராசிக்கு. அதே மாதிரி கேது பகவான் கூட பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஞானோதயத்தை, அதாவது குடும்பத்து மேல அதிகமான பாசம் இருந்தால் கூட வேஷம் போடுவர்களை கண்டுக்கக்கூடிய ஒரு பக்குவத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புல இந்த ஞானகாரகன் கேது பகவானுடைய ஆதிபத்தியம் இருந்துகிட்டு இருக்குதுங்க. பொதுவாகவே இந்த ராகு தோஷம் சர்ப்ப தோஷம் சொல்றோம் இல்லையா, கால சர்ப்ப தோஷம்னு சாஸ்திரம் எதனால கொடுத்துருக்குது அப்படின்னா சாஸ்திர ரீதியாக தோஷம்னு ஒன்று சொல்லாம நம்ம தோஷம்னு சொல்ல மாட்டோம். அதே சாஸ்திரம் யோகம்னு சொல்லாம நம்ம யோகம்னு சொல்ல மாட்டோம். அந்த வகையில் பாத்தீங்கன்னா இந்த ராகு பகவான் எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் தோஷம் அப்படிங்கிற கால சர்ப்ப தோஷம் அப்படிங்கிற எப்படி கொடுக்குது அப்படின்னா, கருணாகம் முதலாக சென்னாகம் ஈராக நவகிரகம் இருக்க காணில் 4-8 வயது வரை கூரப்பா யோகம் சொல்லிக்கிறது சாஸ்திரம். அப்ப 4-32 வயசு வரைக்கும் இந்த மாதிரியான இந்த ராகு பகவானுடைய ஆதிக்கத்தில் ராகு கேதுவுக்குள்ள மற்ற கிரகங்கள் அடங்கி இருந்ததுன்னா அது காலசர்ப்ப தோஷம்னு சொல்லியிருக்கு. அதுக்காக பயந்துட வேண்டாங்க. அந்த தோஷத்துக்கு மேல என் நெஞ்சத்தில் நிறைந்த பாக்கியவான்கள் மேல நான் பாசம் வச்சிருக்கிறேங்க. எந்த சாஸ்திரம் தோஷம்னு சொல்லிச்சோ அதே சாஸ்திரம் தான் ஆ மேடம் எருதசுரா நண்டுகண்ணி வைந்திரத்தில் கருணாகம் வீற்றிருக்க பூமேடை படுத்துறங்கும் ராஜ யோகம்னு சொல்லியிருக்கு. அதனால யார் ஜாதகம் பார்க்குற இடத்துல தோஷம்னு சொல்லி உங்களுடைய சந்தோஷம்
சந்தோஷத்தை கெடுத்தாலும் நீங்க பயப்பட வேண்டாங்க. நிச்சயமான சந்தோஷத்தை இதே ராகு பகவானும் கேது பகவானும் வழங்குவாங்க, வழங்கித்தான் ஆகணும். எந்த ஒரு கிரகமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நல்ல கிரகம் கெட்ட கிரகம்னு பிரிச்சு பார்க்க வேண்டியது இல்லைங்க. நம்ம வந்து இந்த உலகத்துல இந்த பூமியில ஜனனம் எல்லா கிரகமே வந்து கிரகம் உதிக்கும் பொழுது நல்ல கிரகம் தான். நாம பிறக்கும் பொழுதுதான் நம்ம ஜனனகால ஜாதகப்படி அது நல்ல கிரகமா கெட்ட கிரகமானு மாற்றம் இருக்குது. இந்த மாற்றத்தையும் மீறி நல்லதொரு ஏற்றத்தை சந்திக்கிறதுக்கு தான் எல்லோருக்குமே வந்து பாத்தீங்கன்னா மதங்களை கடந்த மன வழிபாடு இருந்துட்டு இருக்குது. அதனால ஒரு மனசால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற அற்புதமான விஷயத்தை இந்த நேரத்தில் பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறாங்க. அற்புதமா சொன்னீங்க சார். ராஜயோகம் இருக்கு அப்படின்னு சார் சொல்றது கேட்கும்போது மனசுக்குள்ள ஒரு தெம்பு, ஒரு சந்தோஷம் வருது சார். ஆனா இருந்தாலும் கூட ஒரு சிலருக்கு ஜாதகத்துல மட்டுமே அந்த யோகம் இருக்கு, நிஜ வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அது வந்து பிரதிபலிக்க மாட்டேங்குது இல்லைங்களா? அதற்குரிய காரணம் என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஒரு நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், யாரு பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யாரு பேசுறீங்க? நாகராஜன். நாகராஜன் சார், எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் திருச்சில இருந்து கால் பண்றேன் மேடம். சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? பையனுக்காக கேக்குறேன் மேடம். அவருடைய பெயர்? என் ராஜேஸ்வர். டேட் ஆஃப் பர்த்? 8/4/2004. ஓகே, 8/12/2004. சார் பதட்டமே வேண்டாம் சார், நிதானமா பேசுங்க. அவருடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 7/12/2004. ஓகே, பிறந்த நேரம்? பிறந்த நேரம் நைட்டு 11:45 நினைக்கிறேன். ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் சார்? கன்னி ராசி, நட்சத்திரம். ஓகே சார். சிம்ம லக்னம். ஓகே, சித்திரை 1ஆம் பாதம். ஓகே சார். சார் நம்ம கன்னி ராசி பத்தி ஏற்கனவே பார்த்துட்டோம், இருந்தாலும் இவருக்காக சுருக்கமா பலன்கள் பார்த்துடலாம். அதாவது இவங்க வந்து கன்னி ராசியிலே குருச்சந்திர யோகம் அமையக்கூடிய அமைப்பு உங்களுடைய மகனுடைய ஜாதகத்திலே தென்படுகிறது. இவர் கன்னி ராசி அஸ்த நட்சத்திரம். அதனால நீங்க வந்து வேற நட்சத்திரங்களை எண்ணி குழம்ப வேண்டாம். இவருடைய வாழ்க்கையிலே இந்த ராகு கேது பயிற்சி மிகப்பெரிய மாற்றங்களையும் ஏற்றங்களையும் உருவாக்கி தரப்போகிறது. வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி சார். நான் அந்த நேருக்கு முன்பு கேட்ட மாதிரி அதிர்ஷ்டம் யோகம் அப்படிங்கிறது ஜாதகத்துல மட்டுமே இருக்கு, வாழ்க்கையில பிரதிபலிக்க மாட்டேங்குது. இதற்குரிய காரணம் என்ன? வாழ்க்கையிலையும் வரணும்னா நாங்க என்ன பண்ணணும்? அதாவது எல்லாருடைய வாழ்க்கையிலும் அந்த அதிர்ஷ்டம் வரும். ஆனால் நம்ம என்ன கண்ணு முன்னாலும் மகாலட்சுமி பணத்தை போட்டா கூட அதை நாம் பார்க்காமல் செல்கிறோம், பார்த்தீங்களா? அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலே இறைவன் எல்லா வகையான நன்மைகளையும் உருவாக்க காத்திருக்கிறான், நாம் பயன்படுத்திக் கொள்வதில்லை. என்ன செய்யணும்னா உங்க ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு முதல்ல ஒரு நல்ல ஜோதிடத்தை போகணும். அவரிடம் பார்த்து என் ஜாதகத்துல இப்படி இருக்கிறதே, இந்த கிரகங்கள் எனக்கு வலிமை தருவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டாலே உங்களுடைய துரதிருஷ்டங்கள் நீங்கி நன்மைகள் பெருக ஜோதிடர்கள் வழி சொல்வார்கள், நன்மைகள் நடக்கும். எல்லாருடைய வாழ்க்கையிலும் நன்மைகள் நடப்பதற்கு கிரகங்கள் காரணமாக இருக்கின்றன. தீமைகள் நடந்தால் விலக்குவதற்கு ஜோதிடர்கள் வழிகாட்டுவார்கள். கண்டிப்பா சார், நேரமின்மை காரணமாக நம்ம எல்லாரும் தொடர்ந்து பேச முடியல. இருந்தாலும் கடைசியான மீன ராசிக்குரிய பொது பலனை நம்ம பார்த்துடலாம். சரி, அதாவது மீனராசி அன்பர்களுக்கு 5ஆம் இடத்திற்கு ராகு பகவானும் 12ஆம் இடத்திற்கு கேது பகவானும் வரக்கூடிய அதி அற்புதமான பயிற்சி இப்பொழுது நடைபெறப் போகிறது. பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று 5வது ஸ்தானத்தை சொல்கிறோம். ஆகவே அங்கே ராகு பகவான் வருகிறார் என்று சொல்கிற போது குலதெய்வத்துடைய அருள் பரிபூரணமாக பிரவாகமாக பொங்கி பெருகக்கூடிய காலகட்டம் இது. ஆகவே இந்த நேரத்திலே பெண் தெய்வங்களை சென்று நாகம் வைத்திருக்கக்கூடிய தெய்வம், உதாரணமாக கருமாரியம்மன், இப்படி தெய்வங்களை சென்று வழிபடுவதன் மூலமாக உங்களுடைய பூர்வ புண்ணியத்துடைய அருளை முழுமையாக பெறலாம். இப்போ நம்ம பார்த்தோம்னாங்க பேங்க்ல ஒரு பணத்தை போட்டு வச்சுக்கிட்டே வரோம். நம்மளிடம் எக்ஸஸா பணம் இருக்கிற போது பேங்க்ல அதை போட்டு வைக்கிறோம். அது நமக்கு கஷ்டப்படுகிற காலத்திலே எப்படி வந்து உதவி செய்யுமோ அதை போல நாம் பூர்வ புண்ணியத்திலே செய்த நன்மையுடைய பலன்கள் இருக்கிறது இல்லையா, அதை அறுவடை செய்யக்கூடிய காலகட்டம் தான் இப்பொழுது மீனராசிக்காரர்களுக்கு. ஆகவே அதி அற்புதமான நேரம். 12ஆம் இடத்திற்கு கேது பகவான் வருகிறார். இதன் மூலமாக இவர்களுக்கு ஆன்மீக எண்ணங்கள் நிறைய மேலோங்கும். வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய தடைகள் விலகும். சிலருக்கு இடப்பெயர்ச்சி உண்டாகும். அந்த இடப்பெயர்ச்சியும் வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஏற்றத்தை உருவாக்கும். குழந்தைகளுடைய முன்னேற்றம் மிகச்சிறப்பாக இருக்கும். செய்தொழில்ல பிரம்மாண்டமான முயற்சிகள் செய்வார்கள், வானளவு வெற்றியை எட்டுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு நேரமாக ராகு கேது பயிற்சி இவர்களுக்கு அமைகிறது. சுருக்கமா சொல்லணும்னாக்க மீனராசி மிளிரும் அப்படின்னு சொல்லலாம். சரி, நீங்க 2 பேருமே இன்னைக்கு ராகு கேது பயிற்சியில வரக்கூடிய பலன்களை வந்து ரொம்ப அழகா பட்டியலிட்டு எங்களுக்காகவே விளக்கி சொன்னீங்க சார். மிக்க நன்றி. இவ்வளோ நேரம் நம்ம ராகு கேது பயிற்சியின் பலன்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? சந்தோஷம் தானே? எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இல்லாமை இல்லாத நினை வேண்டும். மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.